சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தான். ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி சொன்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த டைம் வந்து விஜயா வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ரோஹிணி வந்து எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை இதுமாரி நான் வந்து ஸ்ருதி சொன்ன அந்த வேலைக்கு போயிட்டு வரேன் சார் அப்படின்னோடனே, ஓ அப்படி வேலைக்கு போயிட்டு வரியா, சம்பாரிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அதனால வந்து பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னோடனே, அப்படியா சரி அதை என்கிட்ட கொடு அப்படின்னு அந்த பேமெண்ட்டை என்கிட்ட கொடு அப்படின்னோடனே ரோஹிணியும் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனாவுமே உட்காந்துட்டு இருப்பாங்க. இரு நீ எதுவும் பேசாத, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரோஹிணி கிட்டேருந்து அந்த பேமெண்ட்டை வாங்குறாங்க. பேமெண்ட் கையில் இல்லத்த அப்படின்னோடனே, சரி உன் கார்டை கொடு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியால் தாங்கவே முடியல. அவங்க ரூமுக்கு வந்துட்டு என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, வர வர இவங்களோட அராஜகம் தாங்கவே முடியல, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. முத்துவும் மீனா வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அத்தை, வந்து இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவங்கவுங்க சம்பாதிக்கிற காசு அவங்கவுங்கள்ட்ட தானங்க இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது மீனா, இதுதான் மாமியார் குடும்பம், நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சீதா வந்து அவங்க லவ் பண்ணுறவர் கூட வந்து பைக்கில் வராங்க. பைக்கில் வர்றதை வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ளே நம்ம சீதா வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. சீதாவோட அம்மா வந்து கிளம்பிடுறாங்க. மீனா வந்து பார்த்திங்கன்னா சீதா கிட்ட நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு வந்து இந்தமாதிரி கேட்குறாங்க, நான் உன்னை பார்த்தேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் அவர் தான் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னார், எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போதைக்கு நான் எதுவும் டிசைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிடுறாங்க. இதில் என்ன இருக்குது, உன் வாழ்க்கையை பார்த்துக்க உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் சீதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இப்போதைக்கு நான் எந்த முடிவு எடுக்கல, நான் ஏதாவது முடிவு எடுத்தேன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.